ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கானாடு காத்தான் அரண்மனை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி அரண்மனையெல்லாம் நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம கண்ணில் சிக்குமா அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ இப்போ பார்த்துட்டோம். பார்த்து வெளியே தான் நின்று பார்க்க முடிஞ்சது. உள்ளே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது அரண்மனைக்குள்ளே. ஸோ பாஸ்ட் 2 இயர்ஸுக்கு மேலேயாவே யாருமே விடுறதில்ல. ஸோ வெளியே மட்டும்தான் நின்று பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இவ்வளோ தூரம் போனதே வேஸ்ட்டுன்னு நினச்சோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா செட்டிநாடு வீடுகள்லாம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் 50 பர் ஹெட்டுக்கு. ஸோ இப்போ பார்த்துடணும் அப்படின்னு நாங்கள் 2 வீடு தான் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அழகுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவுமே அழகாக இருந்தது. இந்த இடங்கள் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி கட்டடங்கள் இவ்வளோ வந்து ரிச்சாக வந்து அவ்வளோ 100 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாமே பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் தான். அண்டு வந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு சீன் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இந்த இடத்த பார்க்கும்போது. அந்த காலத்து ஹேண்ட் ரைட்டிங் 1928 இது அவங்க